அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, சில நாட்களுக்கு முன்பு நாம் அல் பராஹினுல் காத்தியாவிலிருந்து ஹலீல் அஹமது அம்பேட்வி அவர்கள் ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் டெல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, எனக்கு அதாவது சோத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது என்பதாக அவர் சொல்கிறார் என்று போட்டிருந்தோம். இது அவர் இட்டு கட்டினார், அப்துல் ஹக் முஹத்திஸ் டெல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது இட்டு கட்டினார் என்று நாம் போட்டிருந்தோம். அதற்கு ஆதாரமாக மதாரிஜுன் நுபுவாவிலிருந்து நாம் அப்துல் ஹக் முஹத்திஸ் டெல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றை போட்டிருந்தோம். அதில் இந்த ஹதீஸுக்கு எந்த விதமான அசலும் கிடையாது என்று அவர்கள் போட்டதாக, அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த இதையும் பாருங்கள். அதற்கு இந்த தேவபந்திகள் வஹாபிகள் பதில் சொல்கிறோம் பேர் வழி அப்படின்னு அங்கே ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் டெல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக மதாரிஜுன் நுபுவாவில் சொன்னதாக சொன்னாங்களா, அவங்க அஷியத்துல் அம்மாத்தில் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு இதை போட்டாங்க. இதுவும் அவங்களுடைய ஏமாற்று வித்தை தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நிரூபிப்போம். அதாவது ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் டெல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோடைய கூற்று, அவர்களும் இந்த ஹதீஸை அங்கீகரிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இந்த இதில் நம்ம போட்டதில் தெளிவாக சொல்கிறாங்க, இது பொய்யான ஒரு ஹதீஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான அசலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ அவங்க அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த அல் பராஹினுல் காத்தியா இதை எதனால் எழுதினாங்க? அன்வாருஸ் சாத்தியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் அப்துல் சமீ ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. இப்போ இவங்களுடைய பொய்யை நம்ம வெளிப்படுத்தணும். அப்துல் சமீ ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பைரல்வி அப்படின்னு போடுறாங்க. அப்துல் சமீ ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹலீஃபா. இங்கே ஆலாதரத்துக்கு எந்த இதுவும் கிடையாது இங்கே. ஆனால் ஆலாதரத்து மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால அவரையும் பரைலியோடைய லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. சரி, அதில் என்ன இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஃபாத்தியா மற்றும் மீலாது சம்மந்தமான விஷயம். இவங்களுடைய பீர்பாய், அதாவது ரஷீத் அகமது கங்கோயி, இவங்களும் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சீடர். இவங்களுக்குள்ளே நடந்த சண்டை அது. அதில் அவங்க ஒரு கிதாப் எழுதுனாங்க, அன்வாரை சாத்தியா எழுதுனாங்க. அதில் ஃபாத்தியாவுடைய சுபூத்தில் எழுதுனாங்க. அதே மாதிரி மௌலூதுடைய சுபூத், மீலாதுடைய சுபூத்துலேயும் அவங்க அந்த கிதாபை எழுதுனாங்க. எழுதிட்டு அவங்க சொல்கிறத பாருங்கள். இந்த மீலாதுடைய மஜ்லிஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகை புரிகிறார்களா இல்லையான்றது அவங்க நிரூபிக்கிறாங்க. அதை நிரூபிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இதே 120வது சஃபா, அதாவது அவங்களுடைய கிதாபையும் போட்டு அது கீழே இவர் பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த அல் பராஹினுல் காத்தியா அலா தலாமி அன்வாரி சாத்தியா என்ற கிதாப், அந்த கிதாபில் அதில் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, अब फिक्र करना चाहिए जब चांद सूरज हर जगह मौजूद और हर जगह ज़मीन पर शैतान मौजूद है और मलकुल मौत हर जगह मौजूद है, तो ये सिफत ख़ास से खुदा की कहाँ हुई? और तमाशा ये है कि असहाबे महफिल मीलाद तो ज़मीन की तमाम जगह पाक व नापाक मजालिस मजहबी वग़ैरह में हाजिर होना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम का नहीं दावा करते। मलकुल मौत और इब्लिस का हाजिर होना उससे भी ज़्यादा तर मकामात पाक नापाक कुफ्र गैर कुफ्र में पाया जाता है कि तुम्हारे इस्तदलाल के मुवाफ़िक़ तो चाहिए। ये सब मुहद्दिस और फ़ुक़हा बबाइस एतक़ाद व हुज़ूर हर जाए मलकुल मौत और इब्लिस के बानियान महफिल मौलूद शरीफ की बनिस्बत ज़्यादातर मुश्रिक ठहरे माज़ल्ला. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது சந்திரனும் சூரியனும் எல்லா இடத்துலையும் இருக்குது. சந்திரன் சூரியன் எங்கே போனாலும் உங்களுக்கு சந்திரன் சூரியன் கிடைக்கும். அதே மாதிரி ஷைத்தான்னு பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்கான், மலக்குல் மௌத்தும் எல்லா இடத்துலையும் மௌஜூதாக இருக்காங்க. அப்போ இது அல்லாஹ்வுடைய ஹாஸ் சிஃபத் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதாவது யார் மீலாதுடைய மெஹ்ஃபில், மீலாதுடைய மஜ்லிஸ் யார் இனேகாத் செய்கிறாங்களோ அவங்க அதாவது ஹாதிர் நாதிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்படின்னா,
எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, அந்த நிலையிலையும் அந்த இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் அவங்க வரதாக வந்து யாரும் அவங்க சொல்லலை. ஏன்னா அசுத்தமான இடமா இருந்தாலும் குஃபுர் இல்லாத குஃபரோட இடத்த இருந்தும் அந்த இடத்துல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை புரிவதில்லை அப்படின்லாம் அவங்க எழுதிட்டு, ஆனால் ஷைத்தானும் மலக்குல் மௌத்து இந்த இடத்துல எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து சரியாகும்? உங்களுடைய இதை வந்து ஷைத்தானுக்கே நீங்கள் வந்து சாபித்து செய்யும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தானை விட மலக்குல் மௌத்தை விட அவங்க வந்து அஃதல் இல்லையா? அப்போ ஷைத்தானுக்கு எல்லாம் அந்த சக்தியை கொடுத்துருக்கான், மலக்குல் மௌத்துக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்துருக்கும் போது பெருமானாருக்கு ஏன் இருக்கக்கூடாது, ஏன் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரி, இப்போ இதற்கு பதில் அளிக்கும் விதமாக என்ன சொல்கிறார்? இப்போ பதில் அளிக்கும் விதமாக 121 सफ़ाला பாருங்க. आफ्ताब व महताब को जो इस हयत व वसात नूर पर बनाया और मलकुल मौत और शैतान को जो ये वसात इल्म दी उसका हाल मुशाहिदा और नसूस क़तइया से मालूम हुआ. அதாவது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த மாதிரி ஒளியை கொடுத்து படைச்சிருக்கான். அதே மாதிரி மலக்குல் மௌத்துக்கும் ஷைத்தானுக்கும் இந்த மாதிரி கல்வியுடைய ஞானத்துடைய உசாத்தை கொடுத்துருக்கான். அது வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நுசூசிய கத்இயா சரீஹ் தலாயில்கள், நுசூசிய கத்இயாலேருந்து குரான் ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரிய வருது. अब इस पर किसी अफजल को कयास करके उसमें भी मिसले बाज आयद इस मफजूल से साबित करना किसी आकिले जी इल्म का काम नहीं. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதன் மீது, அதாவது இதற்கு நிறைய நசுகள் இருக்கு, ஆனா இதன் மீது கியாஸ் செய்து ஒரு அஃதலை, அவங்கள விட சிறந்தவரை பாஸ் ஆயதை போல பாருங்க எந்த எழுத்து கொண்டு வராரு. யார் மீது மஃதூல், அதாவது மஃதூல் மீது அஃதலுடைய அவங்களுடைய சிறப்பை சாபித் பண்ணுறது எந்த விதமான அறிவாளிக்கும் எந்த விதமான கல்வி ஞானமுடையனுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன வர்றாரு, இந்த ஒரு ஹதீஸை போடுறாரு. என்ன ஹதீஸை போடுறாரு? இதெல்லாம் வந்து எசப் கவுல் முஅல்லிஃப் கா மர்தூத் ஹோகா, இதெல்லாம் வந்து எழுதக்கூடியவனுடைய கவுல்லாம் மர்தூத் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு खुद फ़ख्रे आलम अलैहिस्सलाम फरमाते हैं वल्लाहि ला अदरी मा युफ़अलु बी वला बिकुम. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னோடு என்ன நடக்கும் என்று எனக்கும் தெரியாது, உங்களோடு என்ன நடக்கும் என்பது எனக்கும் தெரியாது அப்படின்னு இவர் சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இது வருது இந்த ஹதீஸில் வருது. ஆனால் இந்த ஹதீஸ் நன்றாக இதே மாதிரி ஒரு ஆயத்து சூர அஹ்காஃபில் வரக்கூடிய ஆயத்து, அதுலேயும் இந்த இது வருது. அதற்கு வியாக்கியானம் சொல்லும் விதமாக முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அதை பாருங்க. ஒமா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும் என்று வரக்கூடிய இதே போல வசனம் குரானில். இதை பற்றி வந்து முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. கால அலி இப்னு அபி தல்ஹா عن ابن عباس في هذه الآية نزل بعدها ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. சூரத்துல் ஃபத்ஹுடைய 2வது வசனம். அதாவது இது வந்து சூரத்துல் அஹ்காஃப் வந்து மக்கியா, இது வந்து சூரத்துல் ஃபத்ஹ் மதனியா. அதில் என்ன சொல்கிறாங்க, அலி இப்னு அபி தல்ஹா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொண்டு இந்த வசனத்துக்கு ரிவாயத் செய்கிறாங்க. இதற்கு பிறகு லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர் என்ற வசனம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வஹகதா கால இக்ரமா, இதே போல் இக்ரமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க. வல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க. கதாதாவும் சொல்கிறாங்க. இன்னஹா மன்சூஹத்துன் பிகௌலிஹி லியக்ஃபிரல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர். இந்த வசனத்தை கொண்டு இந்த ஆயத் வந்து மன்சூக் ஆகிவிட்டது, இதோடைய சட்டம் மன்சூக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ தெரியும் அல்லாஹ் வந்து வாதா பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, ஹதீஸுங்களில் நிறைய வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தான் கியாமத் நாளில் பனி ஆதமுடைய சர்தாராக இருக்கிறேன், நான் இது வந்து பெருமையாக சொல்லவில்லை, என்னுடைய கையில் தான் லிவாவுல் ஹம்த் இருக்கும். அதே மாதிரி வந்து மற்ற நபிமார்கள் மீது சொர்க்கம் ஹராம் நான் புகாத வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். முதல்ல சொர்க்கத்துடைய கதவை நான் தான் தட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒன்று ஆஜிஸியோட சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று இதை ஏமாத்திட்டார். இந்த விஷயத்தை வந்து ஏமாத்தி என்ன பண்ணிட்டாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாது, அவங்களோட என்ன, அப்போ அவங்களுக்கு மரியாதையான ஞானம் இல்லையே அப்படின்னு கொண்டு வந்து இந்த ஹதீஸை கொண்டு வந்து போடுறாரு. ஆனால் இது வந்து மன்சூக்,
இதோடைய சட்டம் மன்சூக், நாசிக கொண்டு வரணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் சொல்லிட்டு அலி அக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅக்கர், இது வந்து நாசிக். அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு இருக்கு, நன்றாக யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, முஸ்லிம்களே, பாருங்க இந்த தேவபந்திகள் அதாவது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த குர்ஆனுடைய எந்த வசனத்துல, குர்ஆனுடைய எந்த ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏதாச்சும் குறை கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனால் இதை வந்து ரசூல்லாவுடைய குறையை காண்பதில்லை, மாறாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், அல்லாவை குறை காண்கிறார்கள் இந்த தேவபந்திகள், இந்த வஹாபிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இது சொல்லிட்ட பிறகுதான் தன்னுடைய வார்த்தைக்கு பலு சேர்க்கும் விதமாக என்ன சொல்றாரு, அந்த இந்த அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக சொல்றாரு. சரி, அந்த இதை போட்டாங்க இல்லையா, அஷ்யத்துல் லம்மாத்துல இருந்து நம்ம போடுறோம். அதுலயும் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தியும் பேசுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, இதுலயும் இந்த வசன காலு வலம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா قال رجل من المسلمين هذا قد بين الله ما هو فاعل بك يا رسول الله. இந்த வசனம் இறங்கிய பிறகு ஒரு மனிதர், முஸ்லிம்கள் ஒரு மனிதர் சொல்றாங்க, அல்லாஹ் தாலா என்ன உங்களோட எப்படி நடந்து கொள்வான் என்பது அல்லாஹ் தாலா தெளிவாக சொல்லிட்டான் யார் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரியுது. சரி, இப்போ வந்து அந்த அவங்க போட்டாங்க இல்லையா, அந்த அஷியத்துல் லம்மாத் அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதையும் போடுறோம் பாருங்க. அதாவது முதல்ல சொன்னாரு, அதாவது எந்த விதமான நஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதாவது ஹலீல் அஹமத் அம்பேத்வி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கு என்பதற்கு எந்த விதமான நஸ்ஸும் இல்லை. இது வந்து ஃபாசிது. இது அடுத்தது வருது பாருங்க, அது யாரோட ஜாஸ்தியா அவர் யாரோட குறைச்சி மதிப்பிடுறார் என்பதற்கும் அடுத்தது வருது. அப்ப எந்த விதமான நஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தோதுவாக அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொன்னதாக சொன்னார். சரி, அதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸ் இருக்க, இவங்களும் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஒரு மனிதர் சரியாக தொழவில்லை, அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸு, சரியாக தொழவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்காங்க. தொழுது முடிச்ச பிறகு அந்த மனிதன் பார்த்து அல்லாஹ் பயப்படவில்லையா, நீங்க என்ன செய்யறேன்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் வந்து முன்னாடி பார்க்குறேன்னு அதே மாதிரி பின்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு, அல்லாஹ்வின் மீது அந்த ஹதீஸையும் போடுறாங்க. அடுத்ததாக அந்த முனாஃபிகீன்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி ஞானத்தை இத்ராஸ் செய்யக்கூடியவங்க மோமினாக இருக்க மாட்டாங்க, முனாஃபிகீன்கள். ரசூலா இவங்க சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வானத்தை பத்தி, வானத்தோடைய கபரை பத்தி சொல்றாரு, அந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா ஒட்டகம் எங்க இருக்கு அது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காதவரை நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் எங்களுடைய கொள்கையும். பெருமானார் தன்னைத்தானே ஒண்ணுமே இல்லை, இல்மு கைப் அத்தாயி அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இல்மு இருக்கா இல்லையா? ஆனா இவர் சொல்றாரு எந்த விதமான நஸ்ஸும் இல்லை அப்படின்றாரு. ஆனா நஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறானா இல்லையா? எந்த நஸ்ஸும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்ததா மிர் ரசூல் என்று வரக்கூடிய வசனம், அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது நஸ் இல்லையா, குர்ஆனுடைய வசனம் இல்லையா? காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமன் فأخبرنا عن بدء الخلق حتى دخل أهل الجنة منازلهم وأهل النار منازلهم حفظ ذلك من حفظه ونسيه من نسيه என்று வரக்கூடிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய புகாரியுடைய ஹதீஸ். இந்த மாதிரி நிறைய ஹதீஸுங்க இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்க நஸ்ஸாக தெரியவில்லையா? இன்னல்லாஹ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ தஆலா ஜவாலியல் அர்த் ஃபராயித்து மஷாரிகஹா வ மகாரிபஹா. சோபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தாலா பூமியை வந்து சுருக்கி என்னிடத்தில் காட்டிட்டான், நான் வந்து அதனுடைய மஷ்ரிகையும் மக்ரிபையும் பார்த்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே. இந்த ஹதீஸ்லாம் இதில் வந்து நஸ்லாம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு தெரியாது அப்படின்னு இவங்க சொன்னதாக அவங்க மீது சொல்றாங்களே, அதை நம்ம நிரூபித்தோம். சரி, இப்போ வந்து அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுலயும் என்ன பண்றாங்க பாருங்க, ஊனிஸ் ஃபர்மூதா அஸ்த் கே மன் பஷரம், அவங்களும் சொல்லியிருக்காங்க நான் ஒரு மனிதன். நமீதானம் தர்பசே தீவார் சீஸ்த், இப்போ போட்டாங்களே அஷியத்துல் மாதல், அதில் இந்த சுவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அது எனக்கு தெரியாது. யானி பேதானா நீதனே ஹக் சுபஹானஹு, தெளிவாக சொல்றாங்க பாருங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எந்த அதாவது அல்லாஹ் தாலா சொல்றான் அறிவித்து கொடுக்குறான்றதுக்கு எந்த நஸ்ஸும் இல்லை அப்படின்றாங்க பாருங்க. அடுத்தது போடுறேன் நான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, யானி பேதானா நீதனே ஹக் சுபஹானஹு, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் எனக்கு தெரியாது.
அல்லாஹ் நாங்கள் அதுதான் சொல்கிறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் தெரியாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருக்கான், முடிஞ்சு போச்சு. இது அவங்க மீது இட்டுக்கட்டா இல்லையா? அவங்களுடைய கொள்கையும் அப்படிதான் அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய இது! இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, உங்களுடைய கொள்கைன்னா ரசூல்லாக்கு அறிவித்து கொடுத்துருக்கான் என்றதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதாக உங்களுடைய நஸ்ஸு கத்தழியே இல்லை, வெறும் கியாஸே ஃபாசித் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் எழுதி வச்சிருக்காரு ஹலீல் அஹமத் அம்பேட்ரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, லாஜரம் சூ நமாஸ் அஃப்சல் அர்ஃபா ஹாலத் हज़रत बूद सल्लल्लाहु अलैहि वसल्लम इंकिशाफ़ हक़ाइक़ अशिया व आयान मौजूदात व इत्तला बरा दरी हालत अतम व अकமல் பூதா பாஷத். என்ன சொல்றாரு? தொழுகை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உயர்ந்த அஃஸல் வ அர்ஃபா நிலையாக இருக்கிறது. அப்போ பொருட்களுடைய ஹக்கீகத்துடைய இன்கிஷாஃப், அதே மாதிரி மௌஜூதா இருக்கக்கூடியவங்க அதை பார்க்கறது என்பது, அதன் மீது இத்தலா என்பது இந்த ஹாலத்தில், தொழுகையுடைய ஹாலத்தில் அத்தமாக இருக்கிறது, அக்மலாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்றாங்க. தொழுகை நிலையில இன்னும் அத்தமாக இருக்கிறது, இன்னும் அக்மலாக இருக்கிறது. இந்த பொருட்களுடைய ஹக்கீகத்தோடைய இன்கிஷாஃப் இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அத்தமாக இருக்கிறது, அக்மலாக இருக்கிறது என்று அதற்கு கீழேயே அவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியவில்லையா? உடனே அவங்க மீது இட்டு கட்டுறீங்களா? இட்டு கட்டி தானே இருக்கீங்க. சரி, இப்போ அடுத்தது பாருங்க, இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நிலையில வைக்கிறாங்க, அதாவது எந்த விதமான எதுவும் கிடையாது, நுசூஸ் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் பாருங்க. இப்போ அதாவது अब्दुल समी रामपुरी रहमतुल्लाह अलैह அவரை பற்றி இவர் சொல்கிறாரு, खुद मुअल्लिफ भी शैतान से अफजल हैं, तो मुअल्लिफ सब अवाम में बसबब अफजलियत के शैतान से ज़्यादा नहीं, तो उसकी बराबर तो इल्म गैब बज़म खुद साबित कर देवे. என்ன சொல்கிறாரு? யார் இந்த கிதாப் எழுதினார்லையே முஅல்லிஃப், அவரும் ஷைத்தானை விட சிறந்தவராக இருக்கார். அப்போது இவர் சிறந்தவராக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ண, இவருடைய கல்வி இல்மு கைப் ஷைத்தானுக்கு சமமாக இல்லை. तो इल्म बज़ामे சாபித் கது. அப்போ என்ன சொல்ற, ஷைத்தானுடைய ஈடாக தன்னுடைய இல்ம சாபித் பண்ணிடலாம். அதே மாதிரி मौलवी खुद अपने जोम से बहुत बड़ा अकमलुल ईमान है, तो शैतान से ज़रूर अफजल होकर आलम मिन शैतान होगा मादल्ला. அதே மாதிரி என்ன சொல்றாரு, மௌலிஃப் தன்னுடைய நினைப்புல மிகப்பெரிய அக்மலுல் ஈமானா இருக்காரு அவர், ஆனால் உண்மையா இல்லை, இவருடைய நினைப்பில் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்போ ஷைத்தானை விட சிறந்தவராக இருப்பார், அப்போ ஷைத்தானை விட அதிகமாக இல்மு உடையவதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மாதல்லா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே யாரை பற்றி சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் கொண்டு எங்கே சேர்க்குற, அதனால ஷைத்தானுக்கு அல்ல அந்த இது கொடுத்துருக்கானே, இல்மு கொடுத்துருக்கானே, அல்லாவுடைய விரோதியாச்சு, அவனுக்கு கொடுக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அப்போ நீங்களும் ஷைத்தானோட சிறந்தவங்க தானே, அப்போ நீங்கள் ஷைத்தானை விட அதிகமாக உங்களுக்கு இல்மு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க ஏதோ கொஞ்சம் தொடர்பு படுத்துறாரு பாருங்க. சரி, அடுத்தது சில வரிகளுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அல் ஹாசில் गौर करना चाहिए, शैतान व मलकुल मौत का हाल देखकर इल्म मुहीत ज़मीन का फ़ख्र आलम को खिलाफ नुसूस क़तइया के बिला दलील महज क़यास फासिदा से साबित करना शिरक नहीं तो इस कौन सा ईमान का हिस्सा है? शैतान व मलकुल मौत को ये वसअत नस से साबित हुई, फ़ख्र आलम की वसअत इल्म की कौन सी नस क़तई है जिससे तमाम नसूस को रद्द करके एक शिरक साबित करता है. அதாவது கடைசியில் சொல்றாரு, நினைத்து பார்க்க வேண்டும், ஷைத்தானுக்கும் மலக்குல் மௌத்துடைய ஹாலத்தையும் பார்த்து, அதாவது பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இல்மை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான நஸ் கத்இயாக்கு எதிராக, ஹிலாஃபே நுசூஸே கத்இயா, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் வெறும் ஃபாசித் கியாஸ், தப்பான கியாஸை கொண்டு
பெருமானாருடைய இல்மு சாபித் பண்றாங்கன்னா இது ஷிர்க் இல்லை என்றால் ஈமானோட எந்த பாகமாகும்? ஷைத்தானுக்கும் மலக்குல் மௌத்துக்கும் இந்த உசாத் நஸ்ல இருந்து இதுக்கு சுபூத் இருக்கு, குரான் ஹதீஸ்ல இருந்து இதுக்கு சுபூத் இருக்கு. ஃபக்ரே ஆலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முடைய உசாத் எந்த நஸ்ஸ கத்இ இருக்கு, எந்த குரான் ஹதீஸுடைய ஆதாரம் இருக்கு? இதை எல்லா ரஸ்ஸையும் ரத்து செஞ்சு ஒரு ஷிர்க சாபித் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஷைத்தானுக்கு இருக்கு அப்படின்றாரு, மலக்குல் மௌத்துக்கு இருக்கு அந்த ஞானம் இருக்கிறாரு. இதுக்கு நிறைய குரான் ஹதீஸுடைய ஆதாரங்கள் இருக்குன்றாரு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான நஸ்ஸும் கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு தான் 1-2 நான் குரானுடைய வசனம் எல்லாம் பேசினேன், நிறைய இருக்கு. எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா முஹப்பத்தில் பார்க்கல அவரு. சரி, எந்த விதமான நஸ்ஸும் கிடையாது அப்படின்றாரு கட்டிட்டு. அது மட்டும் இல்லை, இது ஃபாசிது கியாஸ் அப்படின்றாரு, தப்பான கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரசூலுல்லாஹ்க்கு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா ஷிர்க்ன்றாரு. நன்றாக யோசிக்கணும். खुदा जब दीन लेता है तो अकलें छीन लेता है. அப்போ அல்லாஹ் ஒருத்தருடைய தீனை பிடுங்கணும்னா அவருடைய அறிவியே அல்லாஹ் தஆலா பிடுங்கிடுவான். நன்றாக யோசிக்கணும். ஷிர்க்னா என்னங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு இது கேட்குறேன், நன்றாக யோசிச்சு சொல்லுங்க. ஷிர்க் என்றால் என்ன? எந்த விஷயம் அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளதோ மற்றவர்களுக்கு சாபித் செஞ்சா அது ஷிர்க். அல்லாஹுக்கு மட்டுமே உகந்த விஷயங்கள். இங்க என்ன பண்றாரு? ஷைத்தானுக்கு இருக்குன்றாரு, மலக்குல் மௌத்துக்கு இருக்குன்றாரு. அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, குரான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இருக்குன்றாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் எடுத்தா அது ஷிர்க்ன்றாரு. இது சிரிப்பா இருக்கா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுடைய 3 கடவுள்களா, இறைவனா, ஷைத்தான், மலக்குல் மௌத், அல்லாஹ், 3 பேரா? ஏன்னா ஷைத்தான் மலக்குல் மௌத்துக்கு இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு இருக்குன்றாலே ஷிர்க். அப்ப அல்லாஹ்க்கு மட்டுமே இருக்க வேண்டிய விஷயங்கள் ஷைத்தானுக்கு இருந்தாலும் அது ஷிர்க் தான், அந்த விஷயம் வரணும். ஆனா என்ன சொல்றாரு? ஷைத்தானுக்கு இருக்குன்றாரு, மலக்குல் மௌத்துக்கு இருக்குன்றாரு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்றால் மட்டும் அது ஷிர்க் அப்படின்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, சில வரிகளுக்கு பிறகு என்ன எழுதுறாரு? बस आला इल्लियीन में रूह मुबारक अलैहिस्सलाम की तशरीफ रखना और मलकुल मौत से अफजल होने की वजह से हरगिज साबित नहीं होता कि इल्म आपका इन उमूर में मलकुल मौत की बराबर हो चे जाए के ज़्यादा. என்ன சொல்றாரு? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹே முபாரக் ஆலா இல்லியீன்ல இருக்கு. அதனால அவங்க அங்கே இருக்கிறதுனால மலக்குல் மௌத்தை விட சிறந்தவர்களாக இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானம் இந்த விஷயங்கள்ல மலக்குல் மௌத்துக்கு சமமாக கூட இல்லை, எப்படி அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ரசூலுல்லாஹுடைய இல்ம் மலக்குல் மௌத்துக்கு சமமும் கிடையாது, எப்படி அதிகமாக இருக்கும்? அதாவது ஆலம் அப்படின்னு சொல்லாத ஃபுகாக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே பெருமானார் தான் ஆலம் அப்படின்னு யார் ஏத்துக்கலான்னா அவன் காஃபிர் அப்படின்னு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம அடுத்தது நம்ம சுபூத் பண்ணலாம். இப்போ மலக்குல் மௌத்து உடைய ஞானத்துக்கு ஈடே கிடையாது, ரசூலுல்லாஹுடைய இல்மு கிடையாது, அவரை விட எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 123வது. बाद इसके जो हकायत औलिया अल्लाह की मुअल्लिफ ने लिखी हैं. அதாவது சில வலிமார்களுடைய விஷயங்களை அப்துல் சமீர் ராம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்க. அவங்க சுபூத் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கூற்று அப்படின்னு இவங்க இப்படி சொல்றாங்க. இந்த சில அவுலியாக்களை பற்றி எழுதியிருக்காங்க. அதை பற்றி எழுதிட்டு பிறகு அதாவது முஅல்லிஃப் எந்த अलियाक्களை பற்றி ஹிகாயத் எழுதியிருக்காரோ, तो अव्वल तो ये हिकायत हुज्जत शरइया मुस्बत हुक्म की नहीं खुसूसन बाब अकायद में. அதாவது என்ன சொல்றாரு? இந்த ஹிகாயத்துகள் முதல்ல இது ஷரியத்தில் இது இந்த மாதிரி தலீலும் கிடையாது, அதனால ஒரு ஹுக்குமை சாபித் பண்றதா இருக்கக்கூடிய எந்த தலீலும் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அகீதாவுடைய விஷயங்கள்ல பஸ் इन हिकायत को कबूल करके और नसूस का रद्द करना किसी जाहिल से भी मुतवक्का नहीं चे जाए के आलिम से. அப்போ இந்த ஹிகாயத்துகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு நஸ்ஸுகளை ரத்து செய்வது எந்த ஜாஹில் கிட்டேருந்து அது முத்தவக்கா இல்லை, ஆலிம் கிட்டேருந்து எப்படி தவக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத் தஸ்லீம் கே ஜவாப் ஏ ஹை, நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜவாப் என்ன இருக்கு? இன் அவுலியா அல்லாக்கு, அதாவது அவர் வெறும் அவுலியா பெரும் பெரும் உலமாக்களுடைய கூற்று போட்டிருந்தாரு. சரி, அதுக்கு என்ன சொல்றாரு? அதை ஏற்றுக்கொண்டாலும் இன் அவுலியாக்கு அல்லாஹ் தஆலா ने कश्फ कर दिया
कि उनको ये हुजूर इल्म हासिल हो गया, இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தாலா கஷ்ஃப் கொடுத்துட்டா, அவங்களுக்கு இந்த இல்மு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, अगर अपने फखरे आलम अलैहिस्सलाम को भी लाख गुना उससे ज्यादा अता फरमावे मुमकिन है, मगर सबूत फेली उसका कि अता किया है किस नस से है कि उस पर अकीदा किया जाए. பாருங்க, அதே போல லட்சக்கணக்கான, இதை விட லட்சக்கணக்கான மடங்குல அல்லாஹ் தாலா ரசூல்லா கொடுத்துருக்கிறான் அப்படின்னாலும் மும்கின். ஆனா அல்லாஹ் கொடுத்துருக்கா என்றதுக்கு எந்த நஸ் இருக்கு, அதன் மீது நம்ம கொள்கை வைக்கணும், அகீதா வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட லட்சக்கணக்கான இதை கூட நம்ம ஏத்துக்கலாம், ஆனா கொடுத்துருக்கிறா என்றதுக்கு என்ன சுபூத்து அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இவர் எதை ஏத்துக்கல, அல்லாஹ் அத்தா கொடுக்க, அல்லாஹ் கொடுக்கவில்லை, இல்மு கைபு தாயி கிடையாது, கொடுக்கவே இல்லை என்பதற்கு தான் அந்த ஹதீஸையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கூற்றையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம மேல இவங்க பழி சுமத்துறாங்க, நாம இட்டு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, மாறாக இவர் தான் இட்டு கட்டினார் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது தன்னைத்தானாலே அறிய முடியாது, ஆனால் அல்லாஹ் தாலா அறிவித்து கொடுத்தால் நிச்சயமா அறிய முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை மறக்கடிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி எந்த நுசூஸும் கிடையாது, எந்த நஸ்ஸும் கிடையாது, நஸ்ஸ கதையே கிடையாது அப்படின்னு இவரு சொல்லிட்டு போறாரு. நிச்சயமாக இவர் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது இட்டு கட்டினார் தான் இது என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக இந்த தேவபந்திகள் வஹாபிகள் எப்படி ஏமாற்றுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த தேவபந்திகள் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த விஷயத்தை போடுறாரு, அதாவது பொய் சொல்லுவதை பற்றி ரஷீத் அஹமதுக்கு அவங்க இன்ஷால்லா அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த இதில், இன்னும் வரக்கூடிய இதில் இன்ஷால்லா பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்மு கைப் இன்னும் முடியல, ஹாதிர் நாதிர் முடியல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்முல் கைப் இருக்கிறது, அவங்களுடைய பெரியார்களுக்கு ஹாதிர் நாதிராக இருக்காங்கன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் அவங்களுடைய கிதாப்லேயே இருக்குது. அதை பற்றி பேசுவோம். சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போட்டு எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. அல்லாஹ், அதாவது அகாயிதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற கிதாபு இலியாஸ் கும்மன் என்ற ஒரு எழுதினார். முதல்ல அதை பாருங்க. அல்லாஹ் முடிவு செய்த பல்வேறு தீர்ப்புகளை மாற்றும் சக்தி உள்ளவன் என்றும் எனினும் மாற்ற மாட்டான் அப்படின்னு இலியாஸ் கும்மன் எழுதியிருக்காரு. சரி, கங்கோஹி ரஹ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கருத்தை கூறியதால் நவுது பில்லான்னு போடுறாரு. காஃபிர் என்றால் மேற்கூறிய அறிஞரும் இதே கருத்தை தானே கூறுகிறார் அப்படின்னு போடுறார். அப்போ என்ன அர்த்தம், மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ இலியாஸ் கும்மன் என்று யாரோ ஒரு பெரிய மகான் போல இருக்கு, பெரிய ஆள் போல இருக்கு, பெரிய ஆலிம் போல இருக்கு, அப்போ இவங்களை பற்றி இந்த பரேலிவிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. இலியாஸ் கும்மன் என்பவர் இதே ரஷீத் அஹமத் கங்கோயியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அவர் பெரிய ஞானி, பெரிய மகான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்லாம் போற்றக்கூடிய பாகிஸ்தானை சார்ந்த கடைந்தெடுத்த வஹாபியான தேவபந்தி. இவர் ஒரு தேவபந்தி. ஆனால் இப்படி தான் பாகிஸ்தானுடைய சில யாரோடைய பேர் சொல்லி இந்த பரேலி அப்படி சொல்கிறாரு, இந்த பரேலி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு போட்டு ஏமாத்துறது. இதே மாதிரி இங்கே கூட ஏமாத்த பார்க்குறாரு. இங்கே பரேலின்னு போடல, ஆனால் இருந்தாலும் இதே கருத்தை தானே இவரும் சொல்கிறாரு. அப்படின்னா எல்லா தேவபந்திகளும் அதே கருத்தை தானே சொல்கிறீங்க, நீங்களும் அதே தானே சொல்கிறீங்க, அதெல்லாம் பெரியது. அதை இலியாஸ் கும்மனை கொண்டு வந்து காட்டுறது. அப்போ எப்படி ஃபோர்ஜரி, ஏமாத்து வேலை யார் ஏமாத்துறான்றது இந்த மக்களுக்கு புரியும். இந்த ஒரு உதாரணத்தினால இன்ஷால்லா நிறைய இவங்களுடைய இதிலேயே நிறைய விஷயங்கள் முரண்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா அதை பற்றியும் பேசலாம். அப்போ இதனால என்ன தெளிவாக தெரியுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்வை குறைத்து மதிப்பிட்ட அல் பராஹினுல் காத்தியாவில் எழுதிய, அதனால இட்டுக்கட்டிய அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீது இட்டுக்கட்டிய ஹலீல் அஹமது அம்பேட்வி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் இந்த தேவபந்திகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். பிஜாஹி சய்யிதுல் முர்சலீன் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.